அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். தனுசு ராசி அன்பு நேயர்களுக்கு 3 கிரக சேர்க்கை. இந்த 3 கிரக சேர்க்கை சூரிய பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிநாதனும் உங்களுக்கு அதாவது பாக்கிய ஸ்தானாதிபதி ஆகிய அதாவது சூரிய பகவானும் உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி 11ஆம் அதிபதி ஆகிய சுக்கிர பகவானும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் அதாவது ரிஷபத்தில் இந்த 3 கிரக சேர்க்கை ஏற்பட போகுதுங்க. இந்த 3 கிரக சேர்க்கையினால் தனுசு ராசி நேயர்களுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு மாறுதல் முன்னேற்றம் கிடைக்க போகுது, அமையப்போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்குறவங்களா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. இது வரைக்கும் தொடர்ந்து இணைந்து எனக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. அப்படிங்கிற ஒரு நிலையில் கண்டிப்பாக தனுசு ராசி நேயர்கள் அப்படின்னா தனுசில் பிறந்தவங்க, குரு பகவான் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தான் தனுசு ராசி நேயர்கள். தான தர்மம் பண்ணுவீங்க. மனசில் காலபுருஷ தத்துவத்தில் பார்த்துட்டோம்னா 9வது ராசியை வரக்கூடியதா பாக்கியஸ்தானமாகிய அதாவது தனுசு ராசி நேயர்கள். உங்களுக்கு உண்மையிலேயே அடுத்தவங்களுக்கு தானம் கொடுக்குறதுனா ரொம்ப பிடிக்கும், அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுனா ரொம்ப பிடிக்கும், அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டத்தை தீர்த்து வைக்கிறதுனா உங்களுக்கு உண்மையிலேயே அதில் அடையக்கூடிய திருப்தி ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் கடந்த காலம் ஒரு 8 வருஷத்துலேருந்து உங்களுடைய வயசு 50ஆக இருந்தாலும் சரி, 70ஆக இருந்தாலும் சரி, 40ஆக இருந்தாலும் சரி, 35 30ஆக இருந்தாலும் ஆனால் ஒரு 80 வயசில் பட வேண்டிய கஷ்டங்கள் பூராமே தனுசு ராசி நேயர்கள் கண்டிப்பாக பட்டுட்டீங்க. நீங்கள் யாருக்கு உதவி செய்தீங்களோ, யாரை உருவாக்குனீங்களோ அவங்களாலேயே நீங்கள் பாதிக்கப்படக்கூடிய நிலை கண்டிப்பாக கடந்த காலத்தில் ஏற்பட்டிருக்கும். ஆனால் இந்த நிலையில் இருந்து சிலருக்கு பார்த்தோம்னா தொழிலில் பிரச்சனைகள், சொந்தமாக நான் பெரிய அளவில் தொழில் பண்ணிகிட்டு இருந்தேங்க, ஆனால் அந்த தொழில்கள் எல்லாமே இழந்துட்டுங்க, இப்போ மறுபடியும் ஏதாவது உருவாக்கலாமா, உருவாக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு வாழ்ந்துட்டு இருக்கிறேங்க, கடமைக்கு தொழில் நடத்திட்டு இருக்கிறேங்க அப்படிங்கிறவங்க சில பேர். சிலருக்கு பார்த்தோம்னா ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க, அந்த வேலையில் எதுவுமே நிரந்தரமாக நமக்கு நிரந்தரமான வேலை வாய்ப்புகள் அமையலைங்க, எனக்கு படிப்பு இருக்குது, அனுபவம் இருக்குது, எல்லாமே இருந்தாலும் நமக்கு கிடைக்கிற வேலை பிடிக்கல, பிடிச்ச வேலையும் கிடைக்கவே மாட்டேங்குதுங்க அப்படிங்கிறவங்களும் இளைஞர்கள் சம்மந்தப்பட்ட சிலர் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறீங்க. சிலர் பார்த்தோம்னா வெளியூர் போய் நான் படித்து முடிச்சுட்டு எவ்வளவோ நல்லபடியாக தன்னுடைய குடும்பத்தை ஒரு நல்ல நிலையில் உருவாக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன், அந்த நிலையில் நான் இடம் விட்டு இடம் மாறி ஒரு வேலைக்குன்னு வந்தேங்க, ஆனால் வந்த இடத்துல பார்த்தோம்னா வேலை சரியான முறையில் அமையலைங்க, இங்கே சாப்பிட்ற சாப்பாட்டில் இருந்து இருக்கக்கூடிய எல்லா வரைக்கும் எல்லாமே மன வருத்தமாக இருக்குது, கடவுள் நம்மளை ஏன் இப்படிலாம் சோதிக்கிறாருன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு நிலை சிலருக்கு இருக்கத்தான் செய்யுதுங்க. இது எல்லாமே மாறுதல் கிடைக்குமா, மாற்றம் வருமா, இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த 3 கிரக சேர்க்கை அப்படின்னா குரு பகவான், சுக்கிர பகவான், சூரிய பகவான் இது 6ஆம் இடத்தில் அதாவது சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறதுனால எந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்ததோ, எந்த அளவுக்கு கடன் சுமைகள் இருந்ததோ, எந்த அளவுக்கு கஷ்டங்கள் போக்குறதுக்கு முயற்சிகள் எடுத்து அந்த முயற்சிகள் உங்களுக்கு தடைகள் ஆகி விரயங்கள் ஆகி அடுத்து வரக்கூடிய வாய்ப்பு வருமா வராதா அப்படிங்கிற நினச்சிட்டு இருக்கிற உங்களுக்கு கண்டிப்பாக மேன்மை அடையக்கூடிய பொருளாதார வெற்றி அடையக்கூடிய ஒரு சக்ஸஸ்ங்கிற ஒரு நிலை நீங்கள் அடைய போகிறீங்க. காரணம் என்னென்னா உங்களுடைய ராசிக்கு கண்டிப்பாக பாக்கியாதிபதி 6இல் போய் சூரியன் உட்கார்ந்தா எதிரியோடையா உங்களை யாருக்கு உங்களை கேவலமாக நினைக்கிறாங்களோ, யார் இவங்க மோசம், இவங்களால சாதிக்க முடியுமா, இவங்களெல்லாம் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு முன்னால் வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வருங்க. குறிப்பாக சொல்லப்போனால் அதாவது தூர பிரயாணங்கள்னால் அரசாங்கத்துறையினால் உங்களுக்கு மேன்மை அடையக்கூடிய வாய்ப்புகள், சில கடன் பிரச்சனை ஒரு லோன் கிடைச்சா போதும் இந்த பிரச்சனைகள் முற்றுப்புள்ளி வச்சிடலாம், முடிவுகள் கிடைச்சிடலாம், நிம்மதியாக வாழலாம், தன் வீட்டுக்கு தேவையான மாதிரி வாழ்ந்து காட்டலாம் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. இந்த பிரச்சனைனால சிலருக்கு பார்த்தோம்னா குடும்பத்திலேயே பிரச்சனை வந்திருக்கும், கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாமல் போயிருக்கும், அதாவது எந்த அளவுக்கு பாசத்தை வச்சு அன்பு அரவணைப்போட பற்றுதலோட வாழ்ந்துட்டு இருந்தோமோ அந்த குடும்பம் இன்னைக்கு அப்படியே
சிறகடிச்சு பறந்த கிளிகள் மாதிரி வந்து எல்லாமே ஆளுக்கு ஒரு பக்கம் போயிட்டாங்க. ஒரு நிம்மதி இல்லாமல் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாமே பிரிஞ்சுட்டாங்க. தன் குடும்பம் மட்டும் இன்னைக்கு தனிமையாக உட்காந்துருக்கிறேன். அதுவும் கணவன் மனைவி குழந்தைங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை, பாசம் இல்லை, அன்பாக இருக்க முடியல, வீட்டுக்கு தேவையான சில வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க முடியல அப்படிங்கிற ஏக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த 3 கிரக சேர்க்கையினால் வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்களே மன மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு செல்வாக்கு அமைப்புகள் அமையும். அது எப்படி அமையும் அப்படின்னா, திடீர் வசதி வாய்ப்புகள் ஏற்படும். தொழில் சம்பந்தப்பட்ட விதத்தில் ஒரு பெரியவங்களுடைய சப்போர்ட்டுகள் கிடைக்கும். நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருப்போம், ஒரு இடத்துல ஒரு வேலையை தொடங்கலாம், ஒரு வேலையை கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்போம். அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக அமையும். சிலருக்கு படிப்பில் நல்ல படிப்பு படிச்சிருப்பீங்க, ஒரு வேலை வாய்ப்பு அமையாமல் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு அருமையான வேலை வாய்ப்பு இது வரைக்கும் கிடைக்காத ஒரு பலன்கள் நிச்சயமாக அமையும். சிலருக்கு இருக்கிற வேலையே பிரச்சனை தீர்ந்தால் போதும், இருக்கிற வேலையில் சில வேறு நாள் தொந்தரவுகள் நடக்குது, வேலை விட்டு அனுப்புறதுக்கு முயற்சிகள் எடுக்கிறாங்க. ஐயோ இந்த வேலையை விட்டுட்டு நான் என்ன பண்ணுறதுன்னா, அந்த தொல்லைகள் இருக்காது, அந்த வேலை நிரந்தரமாகும். ரொம்ப நாளாக போராடிக்கிட்டு இருக்கிறோம், அதாவது இந்த இடத்துல வேலையை விட்டு போகாத நிலையில் நமக்கு வந்து ஒரு நிரந்தரமாக அடையணும்னு நம்ம முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதிரி சில பிரச்சனைகளுக்கு, அதாவது நமக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகளும் சில சிக்கல்களும் விலகக்கூடிய வாய்ப்புகளாக அமையும். அதே சமயத்தில் சிலர் பேருக்கு, இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு கடந்த காலத்தில் இருந்த கடன் தொல்லைகள் நெருக்கடிகள் இருக்கும். அதனால் ஒரு சொத்து வித்தரலாமா, ஒரு இடத்த இருக்குது அதையெல்லாம் விற்றுட்டு இந்த பிரச்சனைகளை தீர்ந்துட்டு இருக்கிற மிச்ச பணத்துக்கு ஏதாவது ஒன்று உருவாக்கிட்டு, அதாவது நம்ம நிரந்தரமாக இருந்துக்கலாம், ஒரு வீட்டை ஒன்று ஆரம்பிச்சுக்கலாம், சிம்பிளாக இருந்தால் கூட போதும், ஆனால் இந்த நெருக்கடிகள் இருக்கக்கூடாதுங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் ஒரு இடம் இருக்கும், அது விற்க போகலாம்னா அது பார்த்தோம்னா 10 ரூபாய்க்கு போகிற பொருள் 5 ரூபாய்க்கு கேட்பாங்க. அதுக்கும் வந்து முயற்சி எடுத்தாலும் முடியாது. அட்வான்ஸ் கொடுத்துட்டு சில விலகி போகும். முடியும் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, முடியவே மாட்டேங்குது. அடுத்தவங்க பொருளுக்கு பயங்கரமாக சொல்லுவாங்க. ஆனால் நம்ம பொருள் வந்து பார்த்துட்டு வந்து அப்படியே நாளைக்கு நாளைக்கு இப்படியே தவணை முறையிலேயே போயிட்டு இருக்கோம். இருக்கிற இடத்தையும் விற்க முடியல, புதுசாக ஒன்று வாங்கலாம்னு நினச்சாலும் முடியல, அட்வான்ஸ் கொடுத்தாலும் அட்வான்ஸ் கொடுத்துட்டு கிரையும் பண்ண முடிய மாட்டேங்குது. பூர்வீக சொத்து இருக்குது, அதுக்கு முடிவு கிடைக்குமா, எல்லாம் வந்து சிக்கலாக இருக்குது, கூட்டில் பிரச்சனையாக இருக்குது. அது பார்த்தா அதாவது எல்லாமே கோர்ட்டு வரைக்கும் பஞ்சாயத்து வரைக்கும் பேசி எல்லாமே நாள் போய் மாதம் போய் கிடச்சி வருஷ கணக்கில் வாய்தா போட்டுட்டு இருக்குதுங்க. என்ன தான் செய்கிறதுனே புரிய மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருந்து கண்டிப்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். குடும்பத்தில் வந்து இருக்கக்கூடிய மன அழுத்தம், மன தொந்தரவு, ஆரோக்கிய பாதிப்பு சிலருக்கு பார்த்தோம்னா ஆரோக்கியமே சரியில்லைங்க, வயிறார சாப்பிட முடியல, படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, விடிய கணக்கு போடுறோம், காலையில் எழுந்திரிச்சா நம்ம நினச்சது ஒன்றா இருக்குது, நடக்கிறது ஒன்றா இருக்குது, அங்கே போனாலும் அந்த வேலை நடக்க மாட்டேங்குது, இங்கே போனாலும் இந்த வேலை நடக்க மாட்டேங்குது, அடுத்தவங்களுக்கும் போனால் மட்டும் அருமையாக நடக்குது, நம்ம வழிகாட்டினவங்களாம் நல்லா தான் இருக்கிறாங்க, ஆனால் நமக்கு தான் கஷ்டத்து மேலே கஷ்டமாக இருக்குதுங்க. இதெல்லாமே போகக்கூடிய நேரம் இருக்குதானா, கண்டிப்பாக கடவுள் புண்ணியத்தில் உங்களுக்கு 6ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும், அதாவது சூரியனும் இருக்கிறாங்க. அஸ்தமம் ஆகிருக்குதுங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அஸ்தமம் ஆகக்கூடிய இடங்கிறது சூரியன் பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல இருந்தால் கண்டிப்பாக நோய் நொடி, ஆரோக்கியம், கடன் பிரச்சனைகள் அதுக்கெல்லாமே முற்றுப்புள்ளி கிடைக்கும். கடன் வாங்கி ஒரு காரியத்தை செய்வீங்க. கடன் வாங்கினா அதாவது 10 ரூபாய் இருக்குது, இன்னொரு 5 ரூபா இருந்தால் ஒரு வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அது முடியாமல் இருக்கு. அந்த மாதிரி கடன் வாங்கி சுப செலவு பண்ணலாம். வீட்டுங்களுக்கு குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், ஒரு பொண்ணுக்கோ இல்லை பையனுக்கோ ஒரு திருமணம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிற, சரியா இது வரைக்கும் பொண்ணு அமையலை, மாப்பிள்ளையும் அமையலை அப்படின்னு எதிர்பார்த்துறவங்களுக்கு நல்ல பெண் அமையும், வாழ்க்கை துணைவே வரும். அதனால் நீங்கள் சுப செலவு வீட்டில் பண்ணுவீங்க. கடன் வாங்கி நல்லது பண்ணலாம். ஆனால் நல்லது பண்ண கடன் வாங்கி பண்ணாலும் அது நல்லா இருக்கும். ஒரு கடன் வாங்கி ஒரு இடத்த வாங்குறது, ஒரு வீடு கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த நேரத்தில் பண்ணிங்கன்னா அமோக வளர்ச்சி கண்டிப்பாக கொடுக்கும். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக 12ஆம் இடத்தை விரயஸ்தானத்தை பார்க்கறதுனாலையும் 2ஆம் இடத்தை 6ல் இருந்து 2ஆம் இடத்தை குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக குழந்தை இல்லாமல் இருக்கிற அதாவது தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏற்கனவே எத்தனையோ வைத்தியங்கள் பார்த்தோம், ஹாஸ்பிட்டல் மருத்துவம் எல்லாம் பார்த்து பணத்தை செலவு பண்ணோம், எதுவும் அமையலைங்கிறவங்களுக்கு அந்த 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தில் என்ன குறைகள் இருக்குதோ புத்திர பாக்கியங்கள் விலகும், குறைகள் தீரும்,
குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி குலதெய்வத்துடைய அனுக்கிரகங்கள் கூடி வரும். கண்டிப்பாக அதாவது இதுவரைக்கும் எவ்வளோ தடைகள் குறைகள் ஒரு பண நெருக்கடிகள் வேலை வாய்ப்புள்ள சிக்கல்கள் இருந்ததோ அதெல்லாமே தீர்ந்து மன மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அதாவது ஜூன் மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் இந்த கிரக 3 கிரக சேர்க்கை அமைந்திருக்கிறதுனால உங்களுக்கு வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த 24 நாள்லேயே எல்லாமே நம்ம சாதிச்சிட முடியுமானா இந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எதிர்காலத்துக்கு தேவையான வளர்ச்சிகளாக அமையுங்கிறதுனால கடினமான முயற்சிகள் எடுங்க. எதிர்பாராத வளர்ச்சி கண்டிப்பாக தனுசு ராசி நேயர்களுக்கு அமைஞ்சே தீரும், கிடைச்சே தீரும். ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் கள்ளங்கவடம் இல்லாமல் சூதுவாதம் இல்லாமல் வஞ்சகம் இல்லாமல் வாழக்கூடிய தனுசு ராசிகளுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் இந்த 3 கிரக அமைப்பு சேர்க்கை உங்களுக்கு அள்ளி கொடுத்தே தீரும் அப்படிங்கிற நிலை கண்டிப்பாக ஏற்படுங்க. இருந்தாலும் உங்களுக்கு சொன்னது எல்லாமே தனுசு ராசி நேயர்களுக்கு கோச்சார பலன். உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. ஏன்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் என்ன லக்னம், இந்த கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்ன தசாபுத்தி நடக்குதுங்கிறது தகுந்த மாதிரி இந்த கோச்சாரம் இணைச்சு பார்க்கும்போது முழுமையான பலன்கள் நம்ம அறிஞ்சிக்க முடியும். நீங்கள் எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் செய்து பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த அதாவது இடம் இது 3ஐயும் தெரியப்படுத்தி பொறுமையான நேரத்தில் அருமையாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எதிர்காலத்துக்கு தேவையான வாய்ப்புகளை உருவாக்குங்க. வளர்ச்சிங்கிறது நிச்சயமாய் உங்களுக்கு கிடைக்குங்கிற மகிழ்ச்சியோட மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.